வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னியம் பார்க்க ஒரு மூவி வந்து த டாக்ஸிக் அவெஞ்சர் 2025 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ டார்க் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் லாட்விஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து முழுக்க ஆர்டர். ஸோ வந்து சின்ன பசங்க வந்து இந்த ரிவ்யூவோ இல்லை இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தையும் வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்ஸ்டன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பிடிஹெச்னு சொல்லப்பாரு ஒரு பெரிய ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனியில் வந்து ஜானட்டராக வேலை செய்கிறாரு. லைக் வந்து கிளீனிங் பர்சனாக வேலை செய்கிறாரு. வேலை செய்கிற சமயத்தில் அவரோட ஸ்டெப்சன் ஒருத்தர் இருக்கார், வேடுன்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் ஒழுங்காக போகிறதில்ல, ஓகேங்களா? ஒரு மாதிரி வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு மாதிரி பிரிஞ்சு லைக் பேசாமல் இப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம விங்ஸ்டனுக்கு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம வேடுக்கு வந்து விங்ஸ்டன் மேலே ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விங்ஸ்டன் வந்து லைக் அவருக்கு வந்து கேன்சர்ன்ற போது இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த பிடிஹெச்ன்ற அந்த கம்பெனியோட சிஇஓ சேர்மன் அவர் வந்து நேரில் போய் மீட் பண்ணி பேசும்போது எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து இவர் வந்து போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவர் போய் அங்கே வெயிட் பண்ணுவார். இவர்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தவங்க வரும்போது இவர் வந்து லைக் வெளியே போயிட்டு டோர் லாக் ஆயிடும். ஸோ வந்து இவர் வெளியே இருப்பார், பட் உள்ளே அவங்க பேசுறது கேட்டுருவார். என்னென்னா அவனுக்குலாம் அதுக்கெல்லாம் பண்ண தேவையில்ல, நல்ல போய் தொலைஞ்சிட்டா அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஒரு பேசினோடனே அவருக்கு என்ன ஆகும்னா இவங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவார். அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போவார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கெமிக்கல்ஸு, டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து வச்சு செய்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி. அந்த டைமில் அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிக்விடெல்லாம் கீழே கொட்டி அந்த இடத்த வந்து அசிங்கப்படுறாரு. அவரெல்லாம் முடிஞ்சது என்னவோ அது பண்ணுவார். அதுக்கப்புறம் அங்கே லைக் அந்த லிக்விடில் மாப்பை போட்டு பெரட்டி எடுத்தோன்னே இந்த மாப்புக்கு வந்து ஒரு மாதிரி க்ளோனஸ்ஸு பவர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். லைக் எதுலையாவது ஒரு விஷயத்தில் வச்சு அது வந்து கருகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது பண்ணும், ஓகேங்களா? அதை வச்சு ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்பெனி, அவர் வேலை செஞ்ச கம்பெனியை திருடி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஏற்கனவே ஒரு 2 பேர் வந்து இந்த கம்பெனி வந்து என்னென்ன தப்பான வேலைகள் பண்ணுறாங்களோ அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதில் ஒருத்தர் இறந்துருவார். ஒரு டாக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தாங்க, ஓகேங்களா? அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் வந்து திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம விங்ஸ்டனும் அந்த அசிஸ்டன்ட் ஜேஜேன்ற ஒருத்தங்க அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண இந்த நம்ம விங்ஸ்டன் வந்து அந்த ஜேஜேவை கொல்ல வந்த கேங் கிட்ட மாட்டிப்பார். தப்பாக நம்ம விங்ஸ்டனுக்கு சுட்டுருவாங்க, நெத்திலே சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவரை கொண்டு போயிட்டு இந்த டாக்ஸிக் கெமிக்கல் இருக்கிற ஒரு கிணறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தலைவனுக்கு வந்து ஏகப்பட்ட பவர் கிடச்சிடும். பட் வந்து உருவம் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அவரோட மாப்பையும் சேர்த்து உள்ள தூக்கி போடுறோம். அந்த மாப்புக்குமே செம்ம பவர் கிடச்சிடும். ஸோ வெளியே வரும்போது டாக்ஸிக் அவெஞ்சராக வருவார். வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை, இந்த கம்பெனி நடத்தின பிரச்சனை, அது வந்து இவருக்கு வந்து பழி வாங்கின விஷயம், இது எல்லாத்தையும் வந்து அவர் எப்படி முடிச்சாரு அப்படின்ற அந்த படத்தோட கதை. ஸோ அவர் கொல்ற விதம் வந்து ரொம்ப ஆரேட்டடாக இருக்கும். லைக் வந்து ரொம்ப பிளட்டு பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி வந்து டார்க் காமெடி அங்கங்கே வச்சுருப்பாங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய வரும். ஸோ வந்து சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு படம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோனஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.